வணக்கம் மக்களே, நம்ம ஒரு மாதம் சேர்த்து வச்ச ஒயரை எல்லாத்தையுமே எரிக்கிற எபிசோடுக்கு இன்றைக்கி வந்துட்டோம். இதாவது பார்ட் 3. யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயர் ஃபுல்லாக ஒரு மாதம் சேர்த்து வச்சு இதில் எவ்வளோ வருதோ அதில் 20% நம்ம பார்த்தீங்கன்னா கமெண்ட் கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு கிவ்வே கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டப்பு ஃபுல்லாக இருந்த ஒயரை அடித்து பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக எல்லாத்தையுமே கொட்டிட்டோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மறக்காமல் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கேஜி வரும்னு. எரிச்சு முடிச்சோன்னே கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு நான் 20% 100% ஷோராக எல்லா இதுலேயுமே நான் பார்த்தீங்கன்னா மணி கொத்துங்கன்னு தாங்க இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க சாக்கில் பார்த்தீங்கன்னா ஒயர் எப்படியோ பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் இது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அடிக்கிற வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு எரிக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதில் வர ஹீட்டாக இருக்கட்டும், அதில் இருக்க இதுவாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எரிக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பக்காவாக நெருப்பு பூச்சி சூப்பராக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் எங்கே எரிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னால் யாருக்குமே எந்த இடைஞ்சலுமே ஆகாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு போன காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எரிக்கிறேன் சேஃபாக. பார்த்தீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் மண்டையை பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருந்ததுங்க. ஷார்ப்பாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock இருக்கும். அந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி இப்படின்னு எரித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெருப்பு ஒரு அளவு அமைதியாகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி தட்டிக்கிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ ஒரு 2 செகண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி எனக்கு 2 மணி நேரம் எனக்கு இதுக்காக நான் உழைப்பை போட்டிருப்பேன். அதனால் நான் யாருக்குமே இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே தான் வச்சு எரிக்கிறேன். இதை மீண்டும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் தானே, அந்த லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம். அதனால் மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க. அப்படியே புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேக்கப்பில் கண்டென்ட்லாம் பக்காவாக எடுத்து வச்சுருக்கோம். பக்காவாக இறக்குறது மட்டும்தான் இனிமேல் வீடியோ. அவ்வளோதாங்க. இதை போயிட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டு போட போயிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு காட்ட மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு வந்தவங்க புதுசாக வரவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. எவ்வளோ இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யார் ஜெயிச்சிங்கன்னு மறக்காமல் நானும் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், டாட்டா.